சத்குருநாதரின் தரிசனம் எப்போது கிடைக்கும்? நமக்கு எல்லாமே கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ கூட இந்த நொடி கூட நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். சத்குருநாதரை நம்ம வணங்குறோம்னாலே அதுவே அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய தரிசனம். அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம அவர்கிட்ட நெருங்கவே முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அவருடைய தரிசனம்ங்கிறது அதுதான். அவருடைய தரிசனத்தை உணரத்தான் முடியும். நேர்லெல்லாம் பார்த்தோம்னா அந்த பிரகாசத்தில் நம்ம வந்து பொசிங் போயிடுவோம். நம்ம நேரில் வருவார், வேறு ரூபத்தில் வருவார், எல்லா ரூபத்திலையும் காட்சி தருவார். நம்ம அதை உணரத்தான் முடியும். நம்ம உணர்கின்ற போது அந்த தரிசனம் எதிர்த்தாப்பில் இருக்காது. நம்ம அற்புதம் எல்லா அற்புதத்துலேயும் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஐயோ இப்போ நமக்கு பண்ணது பாபா தானே, விட்டுட்டோமே நினைப்போம். நமக்கு தான் அது நடந்திருக்கு, எல்லாருக்கும் நடந்திருக்கு. அதனால் சத்குருநாதருடைய தரிசனம் எந்நேரம் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதான் உண்மை. நம்ம உணர்கின்ற போது அது எதிர்த்தாப்பில் இருக்காது. ஆஹா போயிடுச்சே அப்படின்னு நினைப்போம். அதனால் சத்குருநாதரை உணரத்தான் முடியும். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.